டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமில் இதுவரை நீங்க 3 பேரும் எங்க பாதுகாப்புல இருக்கிறதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த டார்க் எனர்ஜான நாம கவனிக்க வேண்டி இருக்கு. இறந்து போனவங்களையும் உயிர் பழைக்க வைக்கிற சக்தி இதுக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு கிளிப் ஜம்பரோட உயிர் சிக்னல் வருது. வாங்க போய் கிளிப் ஜம்பரை கண்டுபிடிப்போம். இது என்னது? எனக்கு தெரியல. கிளிஃபோட உடம்பு பூரா இதா இருந்தது. ஒரு நிமிஷம் லார்ட் மெகட்ரான், அது உங்க உடம்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. கெட்டியா பிடிச்சுக்க ஜாக். ஏன் இப்படி போற ஆர்சி? யாரும் உன்னை சுடாத நேரத்துல இந்த மாதிரி போறது பிடிக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா இன்னும் வேகமா போ. ரெடி செட் மேகோ, உன்னை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாக்கெட் 10 டன் எடையுள்ள ஒரு இரும்பு கவசத்துக்குள்ள நான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாதுகாப்பா இருக்கேன்னு தானே அர்த்தம்? இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் பம்பிள் பி. ஏன்னா என்னை விட உனக்கு தான் அனுபவம் அதிகம். இவ்வளவு அமைதி அனுபவிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது. விருந்தாளுங்க இருந்தாங்கனாலே தலைவலிதான். என்னது? ஆப்டிமஸ்? ஆமா, என்னது? அது எனக்கு தேவையான பொருள். ஆட்டம் காட்டினா இதுதான் முடிவு. ஆமா, இது தானா செயல்பட என்ன காரணம்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மேலதான் சந்தேகம் ராச்சட். டார்க் எனர்ஜான். லார்ட் மெகட்ரான், அந்த சராசரங்களையும் அழிக்கக்கூடிய யூனிகானோட ரத்தம் என்னோட நரம்புகள்ல ஓடுறத என்னால உணர முடியுது. அவரோட சிந்தனைகள் எனக்கு கேட்குது. இப்ப நான் பண்ண வேண்டியது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு உதவி செய்ய நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க தலைவா. புலம்புறத நிறுத்த. என் உத்தரவுக்காக காத்துக்கிட்டுறேன். சவுண்ட் வேவ். நட்சத்திரங்களை தேடி போன நம்ம தலைவர் திரும்பும் போது அவருக்கு கொஞ்சமா இருந்த மூளை கூட குழம்பி போயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. லார்ட் மெகட்ரான் திரும்பினதுல இருந்து அவரோட முடிவுகள் எதுவும் தெளிவானதா இல்ல. நம்ம கண்காணிப்பு எல்லையை அதிகப்படுத்து. புலம்புறத நிறுத்த. என் உத்தரவுக்காக காத்துக்கிட்டுறேன். எனக்கு காது நல்லா கேட்கும். ஆனா ஒருவேளை ஆப்டிமஸ் பிரைம் உயிரோட இருந்தான்னா லார்ட் மெகட்ரானோட விசுவாசிகள்ங்கிற முறையில அவரோட நலனுக்காக அவர் எதிரிகள் எல்லாரையும் அழிக்க வேண்டியது நம்ம கடமை. கிளிஃப் ஜம்பர் உடம்புல இருந்து ஆர்சி உடம்புக்கு ஓட்டிட்டு வந்த இந்த விஷயம் தான் உன் கருவியை செயல்பட வச்சதுன்னா ஒரு விஷயத்தை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இறந்து போன நம்ம நண்பன் கிளிஃப் ஜம்பர் திரும்ப உயிரோட வரத்துக்கு இந்த விஷயம் தான் காரணமா இருந்திருக்கணும். கிளிஃப் ஜம்பர் உயிர் சிக்னல் திரும்ப வந்ததுக்கு இது ஒரு காரணங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா டார்க் எனர்ஜான் அந்த மாதிரி ஒண்ணு இல்லன்னு சொல்லிதானே நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கு? அது மெகட்ரான் தான் பூமிக்கு கொண்டு வந்திருக்கணும். எதுக்காக அதை கொண்டு வந்திருக்கான்? இறந்து போனவங்களை உயிர் பிழைக்க வச்சு ஒரு பெரிய படையை திரட்டி இந்த கிரகத்தை ஆக்கிரமிக்க. ஆனா இந்த படையை உருவாக்க மெகட்ரான் ஒரு சுடுகாடையை தோண்டி எடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு இறந்து போன சைபர்டோனியன் கிடைக்காது.
அட்டகாசமா இருந்துச்சு. சூப்பர். சாரி, மறதியில இத பேக் சீட்ல வச்சுட்டேன். ஆட்டோபாட்ஸ் உடனே தயாராகுங்க. வெளியே போகணுமா? இங்கேயே இருங்க. ராச்சட், நீ மட்டும் என் கூட வா. ஆர்சி, கொஞ்ச நேரத்துல நாங்க வெளிப்புற தொடர்பு ரேஞ்சில இருப்போம். அதனால இங்க பொறுப்பு உன்னோடது. பல்கேட், நீதான் பெருசா இருக்க, அதனால நீதான் தலைவனா இருக்கணும். என்ன அவரு தேர்ந்தெடுக்க மாட்டாரு. ஆப்டிமஸ், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பசங்களை பார்க்கணும், பாடி கார்டு வேலை பார்க்கணும், எவ்வளவு வேலை எனக்கு. அது மட்டும் இல்லாம போருக்கு அப்புறம் ராச்சட் களத்துல இறங்கவே இல்ல. என் உறுப்புகள் துருப்பிடிச்சிருக்கே தவிர என் உடம்பு இன்னும் வேகமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் இப்போதைக்கு இந்த நகரத்தை வேவு பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். ஆனா உங்க குரல்ல ஒரு பதட்டம் தெரியுதே. ஆர்சி, கடந்த 24 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறணும். ராச்சட், தரைவழி பாலத்தை உருவாக்குது. ஓகே சீஃப், இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நானும் ரோந்து வேலைய பார்க்கணும். ஆனா ஆப்டிமஸ் இங்கே இருக்கணும்னு சொன்னாரு. நீ பொறுப்புல இருக்கும் போது எனக்கு உத்தரவு போடு. ஏய், என் கூட வா. இங்க பாரு, இப்ப நீதான் இன்சார்ஜ். சரி, இப்போ நாம என்ன பண்ணணும்? நாம இப்போ பேண்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ஒரு பேண்ட் கிடையாதே. ஏன் இப்ப தயங்குறீங்க? என்ன இது ரேப்? நீதான் எதை வேணாலும் வாசிப்பியே. கீபோர்ட், லேப்டாப்ல இருக்கிற சாம்பிள்ஸ். பிரமாதோ, ஜாக், நான் சில சமயம் ஹார்மோனிக்கா கூட விளையாடுவேன். நான் என்ன சோக பாட்டு பாடுறவன் நினைச்சியா? இங்க பாரு, உடம்புல ஏதாவது பூசிக்க கண்ணா பின்னாடி குதிச்சு காத்து. பல்கேட், ட்ரம்ஸ் வாசி. ஊரையே அதிர வைக்கிற பாட்டை போட போறோம். இதான் நம்ம பேண்ட். நீங்க பாட்டை மட்டும் கத்துக்கிட்டா போதும். இதான் பேலட் சாங். என்ன பார்த்து முடிஞ்ச கத்துக்க. கொஞ்சம் நிறுத்து. என்னாச்சு? மியூசிக்கோட சக்தியை தாக்கு பிடிக்க முடியலையா? ப்ராக்சிமிட்டி சென்சர். யாரோ வராங்க, ஒளிஞ்சுக்குங்க. ஏஜென்ட் பவுலர், அவர் இங்க இல்ல. இங்க யாருமே இல்ல. நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். சரி, அவன் எங்க போனா? ஒரு நிமிஷம், நீ சொல்ல தேவையில்ல. அவன் இப்ப ஒரு மாலை அழிச்சிட்டு இருக்கான்ல. உங்க கிரகத்துல பாட்ஸ் ஆன நீங்க என்ன பாஷையில பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா டிசெப்டிகான்ஸ் சமாளிப்பேன்னு பிரைம் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். ஆனா நெப்ராஸ்கால இருக்கிற ஒரு பெரிய கொகையை நீங்க வெடிச்சு செதற வச்சிருக்கீங்க. இதுக்கு பேரு சமாளிக்கிறது கிடையாது. அதனால பிரைம் கிட்ட நீ. ஆமா, நீங்க இப்ப கிட்டார்ல வாசிக்க ஆரம்பிச்சீங்க? ஹேய், எப்படி இருக்கீங்க? பொதுமக்களோட தொடர்பா? டீம் பிரைமுக்கு நிஜமாவே மூளை குழம்பி போயிடுச்சு. ஒரு நிமிஷம், எதுவும் பேசாத. குழந்தைகள் பாதுகாப்பகமா நடத்துறீங்க? ஓகே, நாங்க இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம். ஆமா, நாங்க இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து நாங்க ஆட்டோமொபைல்ஸ் கத்துக்கிறோம். ஓ, அப்படியா? சரி, வாங்க. உங்க எல்லாரையும் பெடரல் கஸ்டடியில கூட்டிட்டு போறேன். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இவங்களை நாங்க பார்த்தோம். ஓ, அப்படியா? அப்படின்னா இந்த விஷயத்தை பென்டகன்ல இருக்க என் மேல் அதிகாரிகள் கிட்ட சொல்லுங்க. அந்த போனை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது கெட்டு போச்சு. நீங்க உங்க எல்லையை மீறிட்டீங்க. என் கிட்ட இருந்து நீங்க ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. ஆப்டிமஸ், இந்த இடத்துல நாம என்ன தேடி வந்திருக்கோம்? விண்வெளி மண்டலத்திலேயே இதுதான் மிகப்பெரிய சைபர்ட்ரான் போர்க்களமா இருந்தது. என்ன, பூமியா? நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற? போர் நடக்கும் போது நடந்த சம்பவங்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 கிரகத்தை சேர்ந்தவங்களும் எனர்ஜான் நம்ம கிரகத்தை விட்டு வேறு கிரகத்துல பதுக்கி வச்சாங்க. ஞாபகம் இருக்கு. அதனாலதான் பூமி மாதிரி கிரகத்துல எனர்ஜான் நமக்கு இன்னமும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதே எனர்ஜான் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரகங்கள்ல போர் நடக்க காரணமா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச மெகாட்ரானோட ஞாபக சக்தி வரலாற்றை விட ரொம்பவே பழமை வாய்ந்தது.
சார், ஏஜென்ட் ஃபவுலர், ஒரு பெரிய பிரச்சனை சார். நான் ஆட்டோபாட்ஸ் பேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நான் ஏஜென்ட் ஃபவுலர், ஆட்டோபாட் பேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஆட்டோபாட் பேஸா? இந்த மனித இனமே ரொம்ப பலகீனமான இனம். அந்த ஃபவுலர் இங்க கூட்டிட்டு வா. அவன் நமக்கு எல்லாத்தையும் விவரமா விளக்கட்டும். எவ்வளவு பெரிய பறவையா இருந்தாலும் நான் பறந்துட்டு இருக்கேன்ல. ஆமா, அது பார்க்க பறவை மாதிரி இல்லையே. முதல்ல ரோடு பாதுகாப்பு இல்லாம இருந்தது, இப்ப ஹெலிகாப்டர்லயும் பாதுகாப்பு இல்ல. ஏன் கூடிய விளையாடி பார்க்க வா, ஆடலாம். தேவைப்படும் போது ஒரு ஆட்டோபாட் கூட பக்கத்துல இருக்காது. பவுலர் கிட்ட இருந்து ஒரு SOS வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்களா? இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன சொல்றீங்க? பவுலர் தொல்லை பிடிச்சவன். உங்களுக்கு அவரை பிடிக்குதோ இல்லையோ, டிசெப்டிகான்ஸ் கிட்ட அவரை மாட்டிருக்கலாம்ல. உங்களோட இந்த இடத்த பத்தி ஏஜென்ட் பவுலருக்கு தெரியும். அதாவது நம்ம இருக்கிற இடம். அது மட்டும் இல்ல, பவுலருக்கு ஆட்டோபாட்ஸ் மேல கோவம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். டிசெப்டிகான்ஸ் அவர் மனசே மாத்திடுவாங்க. ஆனா டிரான்ஸ்மிஷன் சிக்னலை தவற விட்டுட்டோம். பவுலர் இப்ப எங்க வேணாலும் இருக்கலாம். நான் வேணும்னா கண்டுபிடிச்சு சொல்லவா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் உங்க ஏஜென்ட்ஸ்க்கு மைக்ரோ சிப்ப மாட்டினாங்க. உங்களுக்கு தெரியும்ல, செல்ல பிராணிக்கு செய்வாங்களே. என்ன, நான் அத டிவில பார்த்தேன். சரி விடுங்க. பெடரல் டிபார்ட்மெண்டோட மெயின் ஃப்ரேம் நான் ஹேக் பண்ணிட்டேன்னா ஃபவுலரை நம்ம காப்பாத்த முடியும். உனக்கு ஹேக் பண்ண தெரியுமா? ஆனா உனக்கு இப்போ 2 வயசு தானே ஆகுது. 12. சரியா 12.15. உங்களை வரவேற்கிற ஏஜென்ட் ஃபவுலர். உங்க விருந்தாளிகளை இப்படிதான் வரவேற்பீங்களா? ஆட்டோபாட்ஸோட நண்பர்களை இப்படித்தான் வரவேற்போம். ஆட்டோபாட்ஸா? இது இந்த வீடியோ கேம் கடையில காசு போட்டா தானா வேலை செய்யுமே அந்த கருவிகளா? அப்படின்னா ஆட்டோபாட்ஸ்னா உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன். எனக்கு மனிதர்களையோ அவங்க விளையாட்டையோ கொஞ்சம் கூட பிடிக்காது. நம்ம விருந்தாளிய நல்லபடியா கவனிச்சுக்க. latitude 39.5, longitude 116.9. அப்படின்னா சரி, நீங்க இங்கே இருங்க. இதெல்லாம் சரியே இல்ல. எங்களை விட்டு நீங்க மட்டும் போறீங்க. ஜாக்,
நீதான் இப்ப இன்சார்ஜ். நாம 3 பேரும் இப்ப இந்த இடத்துக்கே பொறுப்பு. மிகோ மிகோ Fowler. டிசெப்டிகான் படையே இங்கதானே இருக்கு. சரி, இப்ப என்ன பிளான்? மீகோ, மாட்டினப்போ மீகோ குனிஞ்சிரு. மீகோ, இங்கிருந்து போ. இதெல்லாம் பார்க்காத. பேசுறது கேக்குதா? நல்ல தெளிவா கேக்குது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு புரியுது. அந்த பசங்க தானே, அவங்க மனுஷங்க எப்பவுமே அப்படிதான். நீ இப்ப எங்க இருக்க? அவ எங்க இருக்கா? இப்ப நாம என்ன பண்றது? அவ கூட வந்திருக்கான பல்கெட் கூட தெரியாதே. டிசெப்டிகான் சண்டை போடுறத நம்ம மாதிரி மீகோ இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவளுக்கு எதுவும் தெரியாத. அதுதான் அந்த கோஆர்டினேட். இலக்கினும் அதே இடமா தான் இருக்கு. நீதான் இப்ப இன்சார்ஜ். யாருக்கு நான் இன்சார்ஜ்? பேஸ்ல ஆர்சி பேசுற, பதில் சொல்லுங்க. ஜாக், எங்களை உடனே திரும்ப பேஸ்க்கு கொண்டு போங்க. ஹலோ பம்பிள் பி, நாம இப்ப ஓட்டிட்டு தான் போய் ஆகணும். ஏஜென்ட் பவுலர், நான் சின்னதா ஒரு கேள்வி கேட்க போறேன். அது உங்க குடும்பத்தை சோகத்துல இருந்து காப்பாத்தும். ஆட்டோபாட்டோட பேஸ் எங்க இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறேன். கேளுங்க, தாராளமா கேளுங்க. உங்களோட இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப மோசமா இருக்கு. உங்க மேனேஜர் கிட்ட நான் பேசலாமா? இங்க நான் தான் முடிவெடுக்கிறவன். நான் தான் இன்சார்ஜ். ஃப்ராட எடுத்துட்டு வாங்க. ஆர்சியும் பம்பிள் பியும் ஏன் இங்க வரல? பக்கெட், டிசெப்டிகான்ஸ் பவுலரை இந்நேரம் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். நாம உடனே உள்ள போலாம் வாங்க. அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஏன் அவங்க பாக்ஸ் கூட்டிட்டு வராம தனியா வந்திருக்காங்க? இது நாம சண்டை போட வேண்டிய நேரம். உன் உடம்பு என் உடம்பு மாதிரி நடங்குதா? அப்படியே நில்லுங்க. மாட்டினானுங்க. அமைதியான முறையில கடைசியா ஒரு தடவை உங்ககிட்ட கேட்கிறேன். ஆட்டோபாட் பேஸ் எங்க இருக்கு? கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன சாகடிக்க வேண்டியிருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே எனர்ஜானும் மனித நரம்பு மண்டலமும் ஒத்து போக மாட்டேங்குது. என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஆப்டிமஸ், நீ தப்பு பண்ணிட்டியோன்னு எனக்கு இப்ப தோணுது. ஆப்டிமஸ், நல்லா இருக்கியா? உன்னோட விசுவாசியான செல்ல பிராணியையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? நானா இருந்தா இந்நேரம்
கூடவே முதலுதவி பொருட்களையும் புத்திசாலித்தனமா கொண்டு வந்திருப்பார். அவன மரியாதையா அங்கிருந்து கீழே இறங்கி வர சொல்லு, பேச்சுவார்த்தைக்கு. நீ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் மெகட்ரான். அதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல ஆப்டிமஸ். ஏன்னா நானும் நீயும் இவ்வளவு வருஷம் ஒன்னாவே இருந்திருக்கோம். என்ன ஒரு வருத்தம்னா உன் முடிவு இப்ப நெருங்கிடுச்சு. என் படை வீரர்களே எழுந்திருங்க. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. முடிஞ்சா இந்த டார்க் எனர்ஜானோட சக்தியை எதிர்கொள்ளுங்க.